ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜமுருகன். பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் மாம்பழம் பலாப்பழம்லாம் சாப்பிடலாமா கூடாது? இந்த சீசன்ல எனக்கு வர பெரும்பாலான கமெண்ட்ஸ்ல இருக்கிற கொஸ்டின் இதுதான். வீட்டில் இருக்கிறவங்களாம் சாப்பிடக்கூடாது, குழந்தைக்கு மாந்தம் வந்துடும், குழந்தைக்கு உடம்பு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் கேட்டிங்கன்னா அதெல்லாம் கொடுக்கலாமா சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயம் வீட்டில் இருக்கிறவங்க டாக்டருக்கு என்ன தெரியும், நாங்கள் என்ன புள்ளை பத்து வளர்க்கலையா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா அவ்வளவுதான், சாப்பிடக்கூடாது. பிரெக்னன்சி ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தைக்கு 2 வயசு ஆகுற வரைக்கும் நீ மாம்பழத்தை கண்ணுல கூட பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா நோ சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நான் மாம்பழம் பலாப்பழம் இந்த மாதிரியான பழங்களை பிரெக்னன்ட் உமன் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் எல்லாம் சாப்பிடலாமா கூடாதா, சயின்டிபிக் எவிடன்ஸ் என்னன்றத டீட்டெயிலா ஈஸியா புரியுற மாதிரி நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரீசெண்டாக நான் இதை பற்றி இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அம்மா மத்தியான சாப்பாட்டில் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பீட்ரூட் வந்து பிங்க் கலரில் இருக்கும். ஸோ அம்மா வந்து நிறைய சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்போ நெக்ஸ்ட் டே வந்து மோஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் வந்து பிங்க் கலரில் இருக்கும். சேம் வந்து அம்மா கீரை சாப்பிட்றாங்க அப்படின்னா மோஷன் வந்து கிரீன் கலரில் போகும். இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அம்மா வந்து பீட்ரூட் சாப்பிட்றாங்கன்னா அந்த பீட்ரூட் வந்து அம்மாவோட உடம்புல வந்து செரிமானம் ஆனதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து குடல் மூலமா அம்மாவோட ரத்தத்துல மிக்ஸ் ஆகும். மிச்சம் இருக்கிற அந்த ஃபுட்டு வந்து வெளியில போயிடும். அப்படி வெளியில போறதுனால அந்த ஃபுட்டோட கலர் வந்து மோஷன்ல தெரியுது. ஸோ பீட்ரூட் வந்து பிங்க் கலரு, கீரை வந்து கிரீன் கலரு. ஸோ அதனால மோஷன் போகும்போது அந்த கலர்ல இருக்கு. காரணம் அந்த ஃபுட்டு வந்து மோஷன்ல அப்படியே போகுது. ஸோ நம்ம உடம்பு நீங்க என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அதுல இருக்கிற சத்துக்களை மட்டும் உறிஞ்சிட்டு மிச்சத்தை அப்படியே வெளியில தள்ளிடும். இப்போ ஃபீடிங் மதர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படி உறிஞ்சப்பட்ட அந்த சத்துக்கள் வந்து அம்மாவோட ரத்தத்துல ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா டிராவல் ஆகும். அது வந்து பிரஸ்ட்டுக்கு போயிட்டு பால் வந்து சுரக்கும் போது அந்த சத்துக்கள் ரத்தத்துல இருந்து பாலுக்கு வரும். குழந்தை பால் குடிக்கும் போது அந்த சத்துக்கள் வந்து பால் மூலமா குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ குழந்தைக்கு கிடைக்கிறது வந்து சத்துக்கள் மட்டும்தான். கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபேட்டு, விட்டமின், மினரல்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்கள் வந்து குழந்தைக்கு கிடைக்கும். சத்துக்களா கிடைக்கும். ஃபுட்டு அப்படியே கிடைக்காது. அப்படியே வந்து வீட்டுல எல்லாரும் சொல்ற மாதிரி அம்மா சாப்பிட்ற ஃபுட்டு தான் காரணம் அப்படின்னு சொன்னா, அப்ப அம்மா வந்து பீட்ரூட் சாப்பிடும்போது தாய்ப்பால் வந்து பிங்க் கலர்ல தானே இருக்கணும், ஏன் வந்து ஒயிட் கலர்ல இருக்கு? அதே கீரை சாப்பிட்டா கிரீன் கலர்ல இருக்கணும் இல்லையா? அப்படி வந்து கிடையாது. அம்மா சாப்பிட்டாங்கன்னா அந்த சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்களை உறிஞ்சிட்டு மிச்சத்தை அப்படியே நம்ம உடம்பு விட்டு மோஷனா வெளியில போயிடும். அந்த சாப்பாடு அப்படியே தாய்ப்பால் வழியா குழந்தைக்கு கிடைக்காது. இது வந்து எல்லா ஃபுட்டுக்கும் பொருந்தும். ஸோ இப்போ வந்து அம்மா மாம்பழம் சாப்பிட்றாங்க, பலாப்பழம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த மாம்பழமோ பலாப்பழமோ வந்து அப்படியே வந்து ரத்தத்துல கலந்து அது வந்து அம்மாவோட பிரஸ்ட் மில்க் மூலமா குழந்தைக்கு கிடைக்கணும்னா பிரஸ்ட் மில்கோட கலர் வந்து மாம்பழ கலர்ல இருக்கணும், எல்லோ கலர்ல எல்லாம் இருக்கணும். ஸோ வீட்டுல யாராச்சும் வந்து அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இந்த வீடியோவை போட்டு காமிங்க. ஸோ நீங்க வந்து மாம்பழம் சாப்பிட்டாலும் சரி, பலாப்பழம் சாப்பிட்டாலும் சரி, அதுல இருக்கிற மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, வைட்டமின்கள், தாது உப்புக்கள் இதுதான் வந்து ரத்தத்துல கலந்து தாய்ப்பால் மூலமா குழந்தைக்கு கிடைக்கும். அந்த சத்துக்கள்னால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. மாம்பழம் மிச்சம் இருக்கிற ஃபுட்டு இருக்கிற அந்த மாம்பழம் மோஷன்ல வெளியில போயிடும். மாம்பழம் நேரா பிரஸ்ட்லுக்கு போய் பிரஸ்ட்ல இருந்து குழந்தைக்கு கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா குழந்தைக்கு நீங்க 6 மாசத்துக்கு அப்புறம் ஃபுட்டு கொடுக்கும்போது குழந்தைக்கே நீங்க வந்து மாம்பழத்தை வந்து பியூரி மாதிரி கூழ் மாதிரி கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. என்ன ஒண்ணு அதுல ஃபைபர் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால நிறைய நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு வந்து மோஷன் கொஞ்சம் லூஸா போகும். பட் அதுவுமே பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து மாம்பழத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு, வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைய இருக்கு, வைட்டமின் ஏலாம் இருக்கு. குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அம்மாவுக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சீசன்ல எல்லா இடத்துலையும் கிடைக்கிற மாம்பழம் பலாப்பழம்லாம் வந்து அம்மாவுக்கு கொடுக்காம இருக்காதீங்க. தயவு செய்து கொடுங்க. அதனால அம்மாவுக்கோ குழந்தைக்கோ எந்த பிரச்சனையும் வராது. எது அறிவியல் உண்மை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் எந்தெந்த வீட்டிலலாம் யார் கொடுக்காம இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் வரட்டும். அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.